நாளை முதல் 6 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தென் தமிழகம் மற்றும் காவிரி படுகையில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் நாளை முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தென் தமிழகம் மற்றும் காவிரி படுகையில் இன்றும் நாளையும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. நாளை 10 மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாளை முதல் 6 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, வானிலை ஆய்வு மைய அறிவிப்பின் விவரம் என்ன? பூங்குழலி, நாளை முதல் 6 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை தொடரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடலூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினம் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், ஒருபுறம் அரபிக்கடல்ல நமக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடல்ல இருந்து நகர்ந்து சென்று காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில இன்னைக்கு காலையில கொடுக்கப்பட்ட அறிவிப்புல இது மேலும் தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதாவது புயலுக்கு அடுத்த நிலை வரைக்கும் மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புயலாக மாறுமா இல்லையா என்பது தற்போது வரைக்கும் தெரிவிக்கப்படல. புயலாக மாறும் பட்சத்தில் அதற்கு சென்யார் என்று பெயரிடப்படும்.